வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெகுலேஷன் 2023 அந்த ரெகுலேஷனில் ஏப்ரல் 2026 பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2026 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி இன்னும் எதுவுமே வராமல் இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்லேருந்து ஒரு முக்கியமான அந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். பாருங்க, டோட்லேருந்து நேற்று 31ஆம் தேதி வந்து ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் பாருங்க, ஏப்ரல் 2026 பட்டய தேர்வுகளில் இறுதி பருவம் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணாக்கர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நலன் கருதி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி 3/8/2026 முதல் 7/8/2026 வரை நாட்களில் உரிய அனுமதி கடிதத்துடன் தங்களது கல்லூரி பணியாளர் ஒருவரை கொண்டு இயக்கக கணினி பிரிவினை நேரில் அணுகி சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறும், பின் அச்சான்றிதழ்களை மாணாக்கர்களுக்கு விரைந்து விநியோகிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டோட்ல இருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே டோட்ல வந்து ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த காலேஜ்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து சரியான டைம்ல வந்து உங்களுக்கு சீக்கிரமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3/8/2026 இருந்து 7/8/2026 அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிற ஷெட்யூல். அந்த டோட்ல அந்தந்த காலேஜ்ல இருந்து அந்த எந்தெந்த காலேஜ் என்னைக்கு வந்து டோட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிபிகேட்லாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இதுதான் வந்து 3/8/2026 இருந்து 7/8/2026. ஸோ அந்த ஷெட்யூலும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 3/8/2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனும் வந்து போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும், வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒருத்தர் வந்து போய் டோட்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அதே மாதிரி 4/8 பார்த்தீங்கன்னா எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுடைய காலேஜ் வந்து எந்த இதில் கேட்டகரியில் வருதுன்னு பாருங்க. ஃபுல்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா 3ஆம் தேதி அந்த காலேஜ்ல இருந்து ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க 4ஆம் தேதி நீங்க வந்து ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் போய் நீங்க உங்களுடைய நான் இங்க இருக்கிற டேட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்க, நீங்க போய் உங்க காலேஜ்ல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்களா, 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எய்டட் இன்ஸ்டியூஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இன்ஸ்டியூஷனு கோட் நம்பர் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா ஏற்கனவே உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்ல உங்க காலேஜோட பேருக்கு பக்கத்துல ஒரு 3 டிஜிட்ல ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்க காலேஜோட கோட் நம்பர். சரிங்களா, ஸோ அதை பாருங்க, 301ஆம் நம்பர்ல இருந்து 388ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து டோட்ல போய் வாங்கிக்க சொல்றாங்க. வாங்கிட்டு ஸ்டாஃப்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 6ஆம் தேதி பக்கமா 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி நீங்க உங்க காலேஜில் போய் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 401லேருந்து 599 வரைக்கும். அதே மாதிரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 618லேருந்து 850 வரைக்கும். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 853லேருந்து 957 வரைக்கும். ஆனால் இது வந்து நல்லா கேட்டுக்கோங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரடியாக போய் டோட்டில் வாங்குற டேட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜ் கோடு இருக்கிறவங்க டோட்ல போய் உங்க சர்டிபிகேட்ஸை வாங்கிட்டு வந்து உங்க காலேஜுக்கு வந்துருவாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்க போய் வாங்குறது கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறமேட்டு இந்த நீங்க வந்து டோட்ல போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரினா கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த கொடுத்துருக்கிற டேட் வந்து உங்க காலேஜுக்காரங்க டோட்ல போய் உங்க சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க காலேஜுக்கு, உங்க காலேஜுக்கே. அதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க போய் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ நான் இங்க சொல்லியிருக்கிற டேட் தான் வந்து அந்த உங்க காலேஜ் வந்து அங்க டோட்டுக்கே போவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் வாங்கிக்கோங்க. சரிங்களா, சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, ஏப்ரல் 2026 ரெகுலேஷன் 2023 முடிச்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன கல்வி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத வீடியோனுடைய கமெண்ட்லையும் சொல்லுங்க. அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறோம். சரிங்களா, சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.